பேசுறான். சரி, ஓகே போலாமா? டிராகன் ஹைலி எக்ஸ்பெக்டட் மூவி. அதே போல பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து பயங்கரமா சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னு சொல்லாங்க. ஆக்சுவலா டேரக்டர் பாத்தீங்கன்னா அந்த ஓமை கடவுளேன்னு சொல்லிட்டு ஒரு படம் எடுத்திருப்பாரு. அந்த படம் நல்லா இருக்கும். ஆனா அதை விட இந்த படம் நல்லா இருக்கும். சூப்பர் படம் நல்லா தான் ப்ரோ இருக்கு. பண்ணிருக்காரு எல்லாமே நல்லா தான், ஆக்டிங் நல்லா தான் பண்ணிருக்காரு. படம் சூப்பர். படம் வேற லெவல். சூப்பரா இருந்துச்சு படம். அல்டிமேட்டா இருந்துச்சு. ஒரு குறையுமே இல்ல. சூப்பரா இருந்துச்சு. படம் வேற லெவல். சூப்பரா இருந்துச்சு. அதான் அந்த காம்போ வந்து நீங்க யூடியூப்ல பார்த்த காம்போ இப்ப நீங்க தியேட்டர்ல பார்க்கும்போது அதோட அந்த ஸ்கிரீன் பிரசன்ஸ் எல்லாமே செமையா இருந்துச்சு. நீங்க பார்த்துட்டு சொல்லுங்க. அதாவது டேரக்டருக்கு வந்து பக்காவா தெரியுது எந்தது கொடுத்தா வந்து இந்த காலத்து ஆடியன்ஸ் பார்ப்பாங்கன்றது எல்லாருக்குமே அவர் தெரிஞ்சிருக்கு போல. அதே போல சிறப்பா பண்ணிருக்காரு. எல்லா கேரக்டருக்கும் முக்கியத்துவம் கொடுத்து எடுத்துட்டாங்க. ஸ்பெஷலா பார்த்தீங்கன்னா எல்லா ஹீரோயின்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா படத்துல ஒரு 2 ஹீரோயின் முக்கியமான கேரக்டர் பண்றாங்க. அவங்களுக்கு நல்ல கேரக்டர் கொடுத்து பக்காவா பண்ணிருக்காங்க. முகம் சுளிக்கும் வகையில வந்து எந்த கிளாமர் சீனும் இல்லை, ரசிக்கும்படி தான் இருக்கு. எந்த வித லாக் சீனுமே இல்லை படத்துல. படம் வந்து சூப்பரா இருக்கு. 100% எல்லாருமே வந்து பார்க்கலாம். அருமையான படத்தை கொடுத்துருக்க டேரக்டர். ஆக்சுவலா ஒரு சமீப காலத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு லைன் இருக்கு. அது என்னன்னா, இன்றைய காலத்து பெண்களுக்கு எந்த பசங்களை பிடிக்குது? ரக்கட் பாய்ஸை பிடிக்குதா, தயிர் சாதத்தை பிடிக்குதா? பொண்ணுங்களை பசங்களா என்ன தெரியுமா சொல்றாங்க நார்மலா? இந்த பொண்ணுங்களுக்குலாம் வந்து நல்ல பசங்களை பிடிக்கவே மாட்டுதுரா, முரட்டுத்தனமா இருந்தாதான்டா பிடிக்குது. அந்த கண்டென்ட்டை எடுத்திருக்காங்க இந்த கதையை. ஆக்சுவலா பொண்ணுங்க வந்து ரக்கட் பாய்ஸை ரசிப்பாங்க. ஆனா வாழ்க்கை துணையா ஏத்துப்பாங்களான்னா ஏத்துக்க மாட்டாங்க. ஒரு நல்ல பையனை தான் ஏத்துப்பாங்க. அப்படின்ற ஒன்லைனை கேட்ச் பண்ணி சூப்பரா போர்ட்ரே பண்ணி அழகா எடுத்திருக்காங்க படத்தை. நார்மலா நம்மளோட லைஃப் எப்படி டிராவல் ஆகும்னு பாத்தீங்கன்னா, ஸ்கூலு, காலேஜ், வேலை, கல்யாணம், அப்புறமா சுடுகாட்டுல போய் பத்துக்கணும். இதுதான் வாழ்க்கை. ஆனா இங்க ஒரு வித்தியாசமா என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஸ்கூலு, காலேஜ், வேலை பேக் டு காலேஜ், அந்த ஜானரை எடுத்துட்டு வந்தனால எல்லாருக்குமே வந்து டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் ஆடியன்ஸை வந்து இந்த மூவி அட்ராக்ட் பண்ணும். நம்மளுக்கே வந்து இப்போ படத்தை முடிச்சுட்டு வெளில வரும்போது எங்கன்னா போய் காலேஜ்ல பிஜி போட்டுடலாமா அப்படின்ற மாதிரி ஒரு காலேஜுக்கு போயிட்டு அப்படின்ற ஒரு எண்ணோட்டத்தை ஏற்படுத்துறாங்க. ஏன்னா அவ்வளவு கலர்ஃபுல்லா இருக்கு. எல்லாருக்குமே வந்து இந்த காலேஜ் லைஃப் என்ஜாய் பண்ணோம், மறுபடியும் போய் என்ஜாய் பண்ணோன்ற ஆசை இருக்கும். அதை வந்து கலர்ஃபுல்லா காட்டி ஹீரோயின்ஸை தான் கலர்ஃபுல்லா காட்டியிருக்காங்க. ஆனா தப்பா நினைக்க கூடாது. ஆக்சுவலா இப்போ அழகா இருந்தாலும் அந்த ஸ்கிரீன் பிரசன்ஸ்ல காட்டுறது தான் முக்கியம். இந்த ஹீரோயின்ஸை வந்து ஸ்கிரீன் பிரசன்ஸ்ல ரொம்ப அழகாவே காட்டியிருக்காங்க. ஒன்றும் கிளாமர் இல்ல, வல்கரிட்டி இல்ல, ஒண்ணுமே இல்லாமையும் இவ்வளவு அழகா காட்டுறாங்கன்னா என்டையர் கிரெடிட் கோஸ் டு தி சினிமாட்டோகிராஃபர். சூப்பரா எடுத்திருக்காரு. மிஸ்கின் சப்ஜெக்டை பத்தி பேசி ஆகணும். சமீப காலத்து கான்ட்ரவர்ஷியல் எலிமெண்ட்டே மிஸ்கின் தான். எங்க போனாலும் எதனா அசிங்கமா பேசி மாட்டிக்கிறாரு. இங்க அவரை பார்த்த உடனே நான் பயந்துட்டேன், எதனா பேசிடுவாரோன்ட்டு. பட் அழகான ஒரு கேரக்டர் அவருக்கு கொடுத்திருக்காங்க. சூப்பரா அவரும் அதை யூஸ் பண்ணிருக்காரு. மிஸ்கின் பாடுறா பிச்சு பெடல் எடுத்திருக்காரு. இந்த படத்தை பார்க்க வர எல்லாருமே பிரதீப்பை பாராட்டுவீங்களோ இல்லையோ, மிஸ்கினை பாராட்டு போவீங்க. அவ்வளவு சூப்பரா நடிச்சிருக்காரு. இந்த மாதிரி ஒரு ஆள் எல்லாருக்கும் ப்ரொஃபஸரா கிடைச்சா எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் முன்னேறிடலாம்டா, அந்த மாதிரி எண்ணோட்டத்தை ஏற்படுத்துறாங்க. அருமையா இருக்கு. எல்லாருமே வந்து பார்க்கலாம். அவரு வந்து சினிமாவுடைய லவ்வருங்க. அவருக்கு சினிமா மட்டும் தான் தெரியும். அதனால வந்து அவ்வளவு சீக்கிரம் விலகலாம் மாட்டாரு. அவர்லாம் வந்து லெஜெண்டுங்க, உண்மையாலுமே லெஜெண்ட். அவனுங்க சொல்றானுங்க நெட்டிசனுங்க டைம் பாஸ்க்கு எதனா இதெல்லாம் வந்து ஒரு பிரஸ் மீட்ல தப்பா பேசுறதுனால அதுக்காக வந்து சினிமா விட்டு விலகுறேன்னு சொல்றதெல்லாம் தப்பு. அவரு நல்ல படங்களை எடுக்கக்கூடியவர், எடுக்கட்டும். இது நான் இப்ப அவரு டிரெக்ஷனுக்கு போல, அவர் ஆக்டிங்ல நல்லா பண்ணிருக்காரு. அவர் கொடுத்திருக்கிற கேரக்டர் நல்ல கேரக்டர், படத்துக்கு மேப் ஆகுது. அதே மாதிரி ஹீரோயின்ஸ்லாம் சும்மா ஐட்டம் சாங்கு கூப்பிட்டு ஹீரோயினை டான்ஸ் ஆட விடாம, அந்த ஹீரோயினுக்கும் வந்து பாத்தீங்கன்னா கதையில வந்து முக்கியத்துவம் இருக்கு. அவங்களும் கதையோட டிராவல் ஆகும்போது அந்த நம்மளுக்கு ஒன்றிணைஞ்சு பார்க்க முடியுது. சூப்பரா எடுத்திருக்காங்க படம். ஆக்சுவலா லவ் டுடேவை விட இது நல்லாவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதுக்காக டான் டூன்லாம் சில பேர் சொல்லிருக்கீங்க. டான் டூலாம் கிடையாது. டான் கம்ப்ளீட்லி வேற சப்ஜெக்ட், இது கம்ப்ளீட்லி வேற சப்ஜெக்ட். ரசிக்க வைக்குது படம். எல்லாருமே வந்து பாருங்க, நல்லா இருக்கு, அருமையா இருக்கு. வந்து விஜய் சித்துவும் அர்ஷத்தும் அந்த படத்துல நடிச்சிருக்காங்க. அர்ஷத் வந்து சூப்பரா பண்ணிருக்காரு. அதாவது நீங்க வந்து அந்த விளாக்ஸ்ல எல்லாம் பாப்பீங்களா, அந்த காமெடி பண்ணுவீங்களா, சோ அதே மாதிரி பண்ணிருக்காரு. நல்லா இருக்கு. உண்மையாலுமே வந்து ஃபர்ஸ்ட் படம் மாதிரி தெரியல. அதாவது இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, விஜய் சித்துவோட அதிகமான கேரக்டர் வந்து அர்ஷத்துக்கு தான் கொடுத்திருக்காங்க. சூப்பரா பக்கா பண்ணிருக்காங்க. நல்லா இருக்கு. எல்லாருமே பாருங்க, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. கண்டிப்பா.
ப்ரோ அருமையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. டிராகன் உண்மையிலேயே டிராகன் தான் அப்படின்னு தான் சொல்லணும். நல்லா இருக்குது, அருமையாக இருக்குது, நல்லா இருக்குது ப்ரோ, அருமையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஒரு டிராகனாக பார்க்கும்போது அப்படியே பரப்பரன்னு பறந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி ட்ரெண்டாக போயிடுச்சு. ஸோ டாகன் தான். அப்புறம் லாஸ்ட்டில் வந்து ஒரு கிளைமேக்ஸில் ட்விஸ்ட் ஒன்று இருக்குது, அதையும் பாருங்கள், நல்லா இருக்குது. பிரதீப் தான் வேற மாதிரி மாசா ஒரு கிளாஸா ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து ஒரு மாதிரி பண்ணிட்டாரு தான் சொல்லணும். நிறைய அதாவது அவர் அந்த இது பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு. அந்த படம் என்ன படம் அது? லவ் டுடே பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு. ஓகே, ஒரு கிளிமிக்ஸா கொஞ்சம் கில்மா கொஞ்சம் அப்படி கொடுத்துட்டு என்ன பொண்ணுடா அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டு அது கூட அப்படியே கலந்து ஒரு மிக்ஸரா போட்டு கொஞ்சம் ரசம் கொஞ்சம் கூட்டு கொஞ்சம் பொரியல் இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி அப்படியே கொஞ்சம் பிரியாணி அடிச்சு சாப்பிட்ட மாதிரி வேற மாதிரி சூப்பராக இருந்துச்சு படம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆஃப்டர் லாங் டைம் நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட் படமாக பார்த்துட்டு இருந்த மாதிரி. டான் 2லாம் கிடையாது, இது வந்து பிரதீப் 2 தான். பிரதீப் 2 வச்சுங்க. ஏன்னா ஒவ்வொரு டேரக்டருக்குமே ஒவ்வொரு விதமான ஒரு கிளைமேக்ஸஸ் இருக்கும், ஒரு விதமான ஒரு நரேஷன்ஸ் இருக்கும். இது என்ன இப்படி தான் பேசுவார். அந்த ஒரு டைலாக் டெலிவரி கூட மாற்றிருக்காரு. அதை சொல்லலை, அந்த இக்கு கூட ஒரு வேரியேஷன்ஸ் காமிச்சாருப்பா அந்த டேரக்டர் அப்படின்னு தான் சொல்லணும். பாட்டு அருமையாக இருக்குது. மிஸ்கின் சார் வேற மாதிரி பண்ணியிருக்காரு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அந்த 48 அரியரை கிளியர் பண்ணாமல். ஐயோ, பட் ஆனால் ப்ராக்டிக்கலாக யோசிக்கும் போது எனக்கு ஒன்றே தான் பட்டுச்சு. ப்ராக்டிக்கலாக யோசிக்கும் போது ஒரு நார்மலான பர்சன் வந்து விட்டு கொடுப்பானா அப்படின்னா, ஒரு நல்ல ஃபேமிலி இருக்குது, ஒரு நல்ல ஒரு ஒய்ஃப் இருக்குது, ஒரு நல்ல ஒரு அப்பா அம்மா இருக்காங்க. என்ன கேட்டால் நான் விட்டுத்தர மாட்டேன். அந்த ஒரு லைஃப் நான் சீட் பண்ணி வந்தேன் அப்படின்னா நான் விட்டுத்தர மாட்டேன்னு தான் சொல்லுவேன். பட் ஆனால் படத்தில் ஓகே, பட் நிஜ வாழ்க்கையில் அதை அக்செப்ட் பண்ண முடியாது. விஜய் சித்து vlogs எப்படி பண்ணியிருந்தாங்க? சூப்பராக இருக்குது. இதுதான் சொல்லணும். சித்து தான் இல்லை, ரொம்ப பிடிச்சது. ஆஃப்டர் லாங் டைம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆஃப்டர் லாங் டைம் அவனை பார்த்தது. காமெடி சீன்ஸ் ஒர்க் அவுட் ஆயிருக்கு, நல்ல ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஆனால் அவங்க 2 பேர் காமெடி தியேட்டரில் பார்க்கும்போது தலைவா அப்படின்ற மாதிரி தான் கத்துரு. எல்லா ஃபேன்ஸும் அப்படி தான் கத்துறாங்க. ரொம்ப நல்லா இருக்குது, அருமையாக இருக்குது. வேற ஹீரோயின்ஸ் 3 பேருமே அவ்வளோ அழகாக இருந்தாங்க. முக்கியமாக இந்த படத்தில் சொன்னா சார், என் படத்துக்காசு தான் ஹீரோயின் கிடைக்க மாட்டாங்க. பிரதீப் சார் படத்துக்கு 3 ஹீரோயின், அழகால் முத்தா லட்டா ஹீரோயின். ஓகே, படம் சூப்பர் ஹிட். படம் ட்ரெய்லரை பார்த்தோன்னே இது ஒரு ஆவரேஜான மூவி, ஒன்றும் பெருசாலாம் எதிர்பார்க்க முடியாது. சரி போய் பார்க்கலாம். ஏன்னா லவ் டுடேயோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து வேற லெவலில் இருந்துச்சு. ஆனால் ட்ரெய்லர் வந்து அதெல்லாம் தூக்கி ஓரங்கட்டி போட்டுருச்சு, நல்லாவே இல்லை. அப்புறம் பார்த்தோன்னா டான் படத்தோட படம் மாதிரி இருந்துச்சு, எல்லாமே சொன்னாங்க. சரி படத்தில் என்ன இருக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு வந்த படம் வந்து பார்த்தோன்னா வேற லெவலில் பண்ணியிருக்காங்க. மாசாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃபை பொறுத்தவரை ஆவரேஜ் படம். சரி ஓகே, இந்த ஆவரேஜ்லேருந்து அப்படியே போனால் கூட ஒன் டைம் வாட்சபிள்னு வெளியே வரலாம்னு சொல்லிட்டு பார்த்தா செகண்ட் ஹாஃப் அப்படியே கலர் சேஞ்சு, ஃபுல் லென்த் மோட்டிவேஷன். அப்படி ஒரு மோட்டிவேஷன் அவரால் என்ன கொடுக்க முடியுமோ அந்த பசங்களுக்கு அதை வந்து திணிச்சிருக்காப்ல. இந்த படம் பெஸ்ட் ஃபார் 2K கிட்ஸ்னு சொல்லலாம், பெஸ்ட் ஃபார் யூத்னு சொல்லலாம். அது தவிர ஃபேமிலி ஆடியன்ஸ் வர்றதுக்கு என்னென்ன தேவையோ அதை அப்புறம் பண்ணியிருக்காங்க. அனுப்பமா வந்து அந்த கேரக்டர்ல வாழ்ந்துருக்காங்க. இதுவரை நம்ம அந்த பார்க்காத ஒரு அனுப்பமாவை பார்க்கலாம். அவங்க ஃபீல் பண்றதா இருந்தாலும் ரொமான்ஸ் சீன்ல இருக்கட்டும், என்ன சொல்றது, ஒரு சென்டிமெண்டல் சீன் எல்லாத்துலயுமே வாழ்ந்துருக்காங்க. அது தவிர அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அழகு தேவையா அந்த கரோட் வர்றாங்க. மமிதா பைஜோவை பார்த்த மாதிரி இருக்கிறதுனால ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. ரொம்ப நல்லாவே பண்ணிருக்கா. பிரதீப் கிளைமேக்ஸ்லாம் சான்ஸே இல்லை. அந்த மாதிரி தியேட்ரிக்கல் மூவ்மெண்ட் நிறைய இருக்கு. விசில் அடிக்கணுமா விசில் அடிக்கலாம், கை தட்டணுமா கை தட்டலாம், எந்திரிச்சு டான்ஸ் ஆடணுமா டான்ஸ் ஆடலாம். அதெல்லாம் கொண்டு வந்தது அஸ்வந்த் மாரிமுத்து. அவர் உண்மையிலே பாராட்டணும். அவருக்கு வந்து இது வந்து சூப்பர் டூப்பர் ஹிட்னு சொல்லணும். அதாவது அவருக்கு வந்து ரெண்டாவது மூவி மாதிரி இருந்துச்சா இல்லனா வந்து ரொம்பவே பெஸ்டா இருந்துச்சா? டாப் 10 டைரக்டர் லிஸ்ட்ல வந்துரும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு இருந்துச்சு. நான் நினைக்கிறேன் ஓமை கடவுளை விட இந்த படம் வந்து அவருக்கு பெரிய பேசப்படும். அவர் சக்சஸ் இந்த படம். காமெடி ஒர்க் அவுட் ஆயிருச்சா? செம்ம விஜய் சித்தும் அந்த அர்ஷத் கானும் விஜய் சித்துடைய போர்ஷன் எல்லாம் தூக்கி டாமினேட் பண்ணிட்டு அர்ஷத் கான் வந்து மேல நிக்கிறாப்ல. அதனால வந்து வேற லெவல்ல இருக்கு. செம்ம சான்ஸே இல்லை, சூப்பரா இருக்கு. மியூசிக் இப்போ எஸ்டிஆர் வந்த சீன் பாடி இருக்காரு, அந்த பாட்டு நல்லா இருக்கு. பாட்டு நல்லா இருக்கு. அந்த பாட்டு தான் அந்த தியேட்டருக்குள்ள உள்ள வர வச்சது. உண்மையிலேயே நல்லா இருக்கு. செம்மையா பண்ணிருக்காங்க. மியூசிக்கும் நல்லா பண்ணிருக்காங்க. நீங்க கதையும் அவங்களோட ஆக்டிங் பார்க்கும்போது மியூசிக் எல்லாம் டாமினேட் பண்ணிச்சு. சில படத்துல பாத்தீங்கன்னா கதை இருக்கும், எல்லாமே இருக்கும், மியூசிக் வந்து ரொம்ப டாமினேட் பண்ணி மியூசிக் வந்து பேசப்படும். இந்த மியூசிக்லாம் பேசப்படாது. ஏன்னா கதை வந்து உங்களை ஒரு ஃப்ரேமையும் நம்ம பார்த்துட்டே இருக்கலாம். அந்த மாதிரி செதுக்கி இருக்காங்க. யூத்துக்கு பிடிச்ச மாதிரி அமைஞ்சாலும் ரொம்ப என்ஜாய் பண்ணி படம் பார்க்கலாம். மிஸ்கின் எப்படி பண்ணியிருந்தாரு? மிஸ்கின் திட்டாம நடிச்சிருக்காரு. அது அந்த வேலை சந்தோஷம். அவர் திட்ட வைக்கிற மாதிரி நிறைய சீன்ஸும் இருந்துச்சு. அதெல்லாம் திட்டாம பண்ணது ஒரு நல்ல சந்தோஷம். ஒரு அருமையான ஆக்டிங் நல்லா பண்ணிருக்காங்க. இல்ல அப்ப இந்த படத்துக்கு அப்புறம் அவர் சொல்லிட்டாரு நான் சினிமா விட்டு போறேன்னு, அப்படி நடந்துருச்சா? இருக்கணும்னு அவசியமும் இல்லதான்.
போறவங்களை யாரும் தடுத்து நிறுத்த வேணாம். எப்பவுமே வந்து ஒருத்தர் போனான்னா தமிழ் சினிமானா தொங்காது, அது அடுத்தடுத்து வந்து ஃபில் பண்ணிட்டே இருப்பாங்க. இந்த வருஷத்துல பாத்தீங்கன்னா மணிகண்டன் வந்து பயங்கரமா பூம் ஆகி வெளியில வந்தாரு. இப்போ வந்து கண்டிப்பா சொல்றேன், லவ் டுடேயை விட இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு ரொம்ப பேர் எடுத்து கொடுக்கும். ஏன்னா யாருக்கு என்ன தேவையோ அதை அப்படியே ஃபுல் பண்ணிருக்காங்க. படம் மஸ்ட் வாட்ச் மூவி தான் அது. பிரதீப் இப்போ ஆக்டிங் டேரக்டரை விட்டுட்டு ஆக்டிங் போயிடலாம்னு சொல்ல வரீங்களா? படிக்கலாம், நம்மளுக்கு தேவை என்ன, ஆடியன்ஸை குசிப்படுத்துற மாதிரி எது கொடுத்தாலும் ஓகே தான். அவரால் நான் இந்த படத்தை கொடுத்து ஆடியன்ஸை நான் குசிப்படுத்த முடியும்னு டேரக்டராக வந்தாலும் ஓகே, இல்லை நான் நடிச்சு எல்லாரையும் சந்தோஷப்படுத்த வந்தாலும் ஓகே. நம்மளுக்கு தேவை வந்து யாராக இருந்தாலும் சரி, அது வந்து பிரதீப்பா இருந்தாலும் சரி, யாரோ ஒரு குமாரா இருந்தாலும் சரி, இதாக இருந்தாலும் சரி, என்டர்டெய்னிங் பண்ணணும்னா படத்தை நம்ம பார்ப்போம். அதுதான். நான் டிராகன் தான் பார்த்துட்டு வந்தேன், சிறப்பாக தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் வந்து இந்த ட்ரெய்லர் பார்த்துட்டு எல்லாரும் டான் வைப் அடிக்குது அப்படின்லாம் சொல்றாங்க. அதுக்கு டோட்டலாக ஒரு ரிப்ளை கொடுக்குற மாதிரி இருந்துச்சு படம். ஸோ சுத்தமாக இந்த டான் வைப்லாம் எதுவுமே இல்லை படத்தில், ஒரு இது கூட மேட்ச் ஆகிற மாதிரிலாம் எதுவுமே இல்லை. சிறப்பாக இருந்துச்சு. காஸ்ட் அண்ட் கிரூ வந்து உண்மையிலே பெர்ஃபெக்டாக பண்ணியிருந்தாங்க. முக்கியமாக அஸ்வன் மாரிமுத்துக்கு கான்ட்ராஸ்டாக டோட்டலாக ஓமே கடவுளை கொடுத்த மாதிரி ஒரு படத்துக்கு கொடுத்ததுக்கு டோட்டலாக டிஃப்ரெண்டாக இருந்துச்சு. அண்டு கண்டிப்பாக ஃபேமிலியோட வந்து பார்க்க இல்ல, லவ் டுடேக்கு இதுக்கும் சுத்தமா மேட்சே இல்லை. இது வந்து டோட்டலா வேற மாதிரி. அது வந்து 2K கிட்ஸ் அந்த ஜென்ரேஷன். இது கொஞ்சம் நல்ல ஒரு மெசேஜ் உள்ள ஒரு படம். எஜுகேஷன் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற சொல்றதுக்கு ஒரு படம். அது மாதிரி நிறைய படம் வந்திருந்தாலும் இதுல கொஞ்சம் வேற மாதிரி காட்டியிருந்தாங்க. அண்ட் முக்கியமா அந்த விஜி சித்து விலாக்ஸ் அந்த டீம் வந்து உள்ள போட்டிருந்தாங்க. நம்ம நினைப்போம் வந்தது அது யூடியூப்ல இருக்கிற மாதிரி மேபி போட்டுருவாங்க அப்படின்னு. அந்த மாதிரி எந்த இதுவும் இல்லாம அந்த கேரக்டருக்கு உண்மையிலே பெர்ஃபெக்டா இருந்துச்சு. அண்ட் நான் முக்கியமா வந்தது என்னுடைய நண்பர் இந்த படத்துல நடிச்சிருந்தாரு, ஹர்ஷத் கான். அதனால அவனுக்காக தான் வந்தேன். அவனுக்கும் நல்ல ரோல் கொடுத்துருந்தாங்க. அதனால அது எனக்கு பர்சனலாக ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு என்னுடைய ஃப்ரெண்டு அங்கே ஸ்க்ரீன்ல பார்க்கும்போது. ஸோ சிறப்பான படம் தான். கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் தாண்டி மக்கள்கிட்ட நல்லா ரீச் ஆகும். படம் சூப்பரா இருக்கு. டிராகன் நல்லா இருந்துச்சு. ரெண்டாவது வாட்டி டைரக்டர் அண்ணாவும் பிரதீப் ரங்கநாதனும் ப்ரூவ் பண்ணிட்டாங்க. செம்மையா இருந்துச்சு. அஸ்வந்த் என்ன சொல்றது, மிஸ்கின் சாரோட ஆக்டிங் சொல்லணும், செம்மையா பின்னிட்டாரு. ப்ரொஃபஷனல் இப்படிலாம் இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த படம் பார்க்கும்போது ஒரு என்டர்டைன்மெண்டா அப்படிதான் நான் நினைச்சு உள்ள வந்தேன். நான் இந்த உள்ள படம் வந்து பார்க்கும்போது தான் தெரிஞ்சு இந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாம் பார்க்க வேண்டிய படம், இது ஃபேமிலியோட வந்து பார்க்க வேண்டிய படம். பேரண்ட்ஸோட அந்த லவ்வை காட்டியிருக்காங்க, ஒரு நம்பிக்கையை காட்டியிருக்காரு. அதே மாதிரி பிரதீப் நாங்க இந்த கதையில அப்படி ஒரு மெனக்கெட்டு சூப்பரா ஒரு ரியாலிட்டியா பண்ணியிருக்காரு. நல்லா இருந்துச்சு படம் பார்க்கும்போது. இந்த படம் உங்களை அத்தனை பேரையும் திருப்தி படுத்தும். கண்டிப்பா நல்லா இருந்துச்சு படம், சூப்பரா இருந்துச்சு. அவ்வளோ இல்ல, டிராகன்ன்றது அவரோட அது ஒரு சொல்லுவாங்களே பட்ட பேர் மாதிரி. ஸோ அதுதான் விஷயம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபயரா தான் இருந்தாரு பிரதீப் அண்ணனோட இது. நான் சொல்றேன் 100% சொல்றேன், இது வேற டானு வேற இது வேற 100% சொல்றேன். அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. இந்த படம் அவ்வளோ என்கேஜிங்கா, சீட் செம்ம என்டர்டைனா, சந்தோஷமா, அதே மாதிரி ஃபீலா. ஸோ என்ன சொல்றது, ஒரு பயங்கர என்டர்டைன்மெண்ட் ஆயிடுச்சுங்க படம் பார்க்கும்போது. அவ்வளோ ஒரு பயங்கர மோட்டிவேஷன். இப்போ சொன்னாங்க லக்கி பாஸ்கர் பார்த்தோன்னே அவ்வளோ ஒரு மோட்டிவேஷன். ஸோ அந்த மாதிரி தான் இருந்தது பார்க்கும்போது. அது அவர் கரியர்ல ஜெயிப்பாரு. என்ன சொல்ல வராங்களா கடைசி அந்த படத்துல, ஒருத்தன் உண்மையா நேர்மையா இருந்தா அவனுக்கு கண்டிப்பா ஏதாச்சும் ஒன்று அவர் வாழ்க்கையில ஒரு சக்சஸ் அடைவாரு. இதுதான் உண்மைங்க. இதுதான் அந்த கதையில சொல்லியிருக்காங்க. ஏஜேஎஸ் தயாரிச்சிருக்காங்க. சூப்பர் டைரக்டர் அஸ்வந்த் அண்ணா மாரிமுத்து அண்ணா சூப்பரா பண்ணியிருக்காரு. டைரக்ஷன் அவரோட டைலாக்ஸா இருக்கும். அதே மாதிரி பிரதீப் ரங்கநாதன் அண்ணன் சூப்பரா நடிச்சிருக்காரு. அவர் ஆக்டர் ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ரெண்டு பேரும் பெரிய சக்சஸ் இருக்கு. மிஸ்கின் சார் அதான் என்ன சொல்றது, அவர் பார்க்கும்போது பயங்கரமா இருக்கும். ஸ்டார்டிங்லாம் மாசா இருக்கும். அதுக்கப்புறம் அவர் எவ்வளவு நல்ல மனுஷன், எவ்வளோ ஒரு ஸ்டூடெண்ட் எப்படி மதிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த எல்லா ப்ரொஃபஸரும் பார்க்கணும் இந்த படத்தையும். அதே மாதிரி இந்த ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் ஃபேமிலியோட வந்து பார்க்கணும். இது யங்ஸ்டர்ஸ் எங்களை மாதிரிலாம் இது பார்க்க வேண்டிய படம். செம்ம மோட்டிவேஷனலா இருக்கு முதல்ல படம். இது வந்து எல்லாரும் காமெடி நினைச்சிடாதீங்க, இது வந்து பயங்கர மோட்டிவேஷனலா படம். நான் சொல்றேன் செம்மையா இருந்துச்சு படம். ரொம்ப ஹாப்பியா இருக்கு படம் பார்க்கும்போது. ரொம்ப என்கேஜிங்கா இருந்துச்சு. தியேட்டரே செம்மையா இருந்துச்சு. ஸோ இந்த படம் என்ன சொல்றது, பெரிய சக்சஸ் அடையும். கண்டிப்பா சக்சஸ் ஆகும். எஸ்டிஆர் பாட்டு பண்ணிருக்காங்க. அந்த சீன் எப்படி பண்ணிருக்காரு? அந்த பாட்டுக்காக தான் வந்தேன். சூப்பரா இருந்துச்சுங்க அந்த பாட்டு. ஏன்டி விட்டு போன சாங் ரொம்ப அவர் வாய்ஸ் சும்மாவே எஸ்டிஆர் அண்ணா. ஸோ அவர் சாங்காக தான் வந்தேன். ஆனால் படம் நான் சரி ஓகே போய் பார்ப்போம், என்டர்டைன்மெண்டா இருக்கும் அந்த ஒரு மைண்ட் செட் இந்த மாதிரி இருக்கும் நான் நினைச்சு போல. சூப்பரா இருந்துச்சு படம். சக்சஸ் பண்ணிருந்தாரு. நல்லா பண்ணாங்க. வேற லெவல் ஆக்டிங் எல்லாமே. லவ் டுடே கம்பேர் பண்றப்ப ஆக்டிங் எப்படி இருந்தது? லவ் டுடேலயும் செமையா பண்ணாங்க, இந்த மூவில கூட செமையா பண்ணாங்க. ஓகே, ஓவரால் மியூசிக் எப்படி இருந்தது? எஸ்டிஆர் சாங் ஒன்னு மியூசிக் கூட இருக்கிற இந்த மூவில இருக்க எல்லா சாங்கும் செமையா இருந்துச்சு.
எல்லா சாங்ஸும் பர்ஃபெக்டா இருந்துச்சு. பிரேக்கப் சாங் கூட ரொம்பவே நல்லா இருக்கு. அதை எப்படி விஷுவல் பண்ணியிருந்தாரு அஸ்வின் மாரிமுத்து? ஏன்னா அவரு ஓமை கடவுளேவும் லவ் ஃபெயில் பத்தி அப்படி சொல்லியிருந்தாரு. உண்மை கடவுளை நான் பார்த்தது இல்ல, ஸோ சாரி, எனக்கு தெரியாது. விஜய் சித்து பிளாக்ஸ் எப்படி பண்ணியிருந்தாரு? எல்லாரும் செம்மையா பண்ணாங்க. இதுல இந்த மூவில இருக்க எல்லா கேரக்டர்ஸும் செம்மையா பண்ணாங்க. ஸோ நல்லா இருந்துச்சு மூவி. பார்த்து எல்லாரும் போய் பார்த்தா நல்லா இருக்கும். நல்லா அனுபவம் எப்படி பண்ணியிருந்தாங்க? அனுபமாவோட ஆக்டிங் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பிரதீப்போட ஆக்டிங், இருக்கிற எல்லா கேரக்டர்ஸோட ஆக்டிங் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. படம் ரொம்பவே என்ன ப்ரோ படம் எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ப்ரோ. எல்லாருமே டான் கூட கம்பேர் பண்ண சொல்கிறாங்க, அப்படிலாம் எதுவும் இல்லை. தனியாக டிராகன் பட கான்செப்ட் வேறு ப்ரோ டோட்டலாக. ப்ரோ கொஞ்சம் ப்ரோ அது ஒரு இன்ஜினியரிங் லைஃப் பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்டூடெண்டோட கஷ்டம் சொல்லுங்கள் ப்ரோ. படத்தில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் நாங்கள் போன உடனே எங்களுக்கு ரிசம்பிளன்ஸ் ஆனது வந்துட்டு டானோட ரிசம்பிளன்ஸும் நடுவில் ஃபேமிலி மேன் இவர் விஜய் தேவர்கொண்டாவோட ரிசம்பிளன்ஸ் எங்களுக்கு வந்துச்சு. பட் ஸ்டில் ஆனால் படத்தோட பிளாட் வேற. என்னதான் அது ரெண்டும் ரிசம்பிளன்ஸாக இருந்தாலும் படத்தோட பிளாட் வந்துட்டு வேற. படத்தில் நிறையா கண்டென்ட்ஸ் வந்துட்டு இந்த டீனேஜர்ஸ்க்கு, அப்புறமா வந்துட்டு காலேஜ் முடிச்சு ஒர்க் போகிறவங்களுக்கு, அந்த மாதிரி இவங்களுக்குலாம் வந்துட்டு நல்லா கண்டென்ட் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. பேசிக்காக லைஃப்ன்றது வந்துட்டு ஸ்டாப் ஆகிறது இல்லை, மூவ் ஆன் ஆகிட்டே இருக்கிறது தான் அப்படின்றது வந்துட்டு சொல்லியிருக்காங்க. அவர் லைஃப்பில் பண்ணுற ஒரு தப்பு, அதனால எப்படி வந்துட்டு லைஃப் இப்படிலாம் மாறுது, அதனால அவர் எப்படி கில்ட்டாக ஃபீல் பண்ணுறாரு அப்படின்றதெல்லாம் வந்துட்டு படத்தில் ரொம்பவே சூப்பராக சொல்லியிருக்காங்க. மஸ்ட் வாட்ச் மூவி, நல்ல ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர் படம். ஆக்சுவலாக ஃபீலிங்ஸ்ன்றது 2K கிட்ஸுக்குன்னு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே ஃபீலிங்ஸ்ன்றது இருக்கும். அந்த படத்தில் வந்துட்டு யூஸ் பண்ணுற ஸ்லாங் வேணால் ஜென்சி ஸ்லாங், அப்புறம் ஒரு 2K கிட்ஸ் தான் அது இருக்கலாம். பட் ஸ்டில் அந்த படத்தோட கண்டென்ட் வந்துட்டு அது வந்துட்டு எல்லாருக்குமே வந்துட்டு யூஸ்வலாகவே வந்துட்டு ஒத்து போகும். ஃபேமிலியாக வந்தாலுமே வந்துட்டு அவங்களுக்கு அந்த படம் ரொம்ப புரியும். பெஸ்ட்டாக தான் இருக்கு. ரெண்டாவது மூவி மாதிரிலாம் தெரியல. அவரோட ஃபர்ஸ்ட் படமே நல்லா தான் இருக்கும். ஓமை கடவுளவே ஃபர்ஸ்ட் படம் மாதிரி இருக்காது. செகண்ட் மூவியும் நல்லா இருக்கு. பிரதீப் நடிச்சதுனால எங்களுக்கு இன்னும் அது தெரியல. அவர் வந்துட்டு நல்லா பண்ணியிருக்காரு அவரோட ரோலை. இல்ல அவர் டைரக்ஷன் பாத்தீங்கன்னா டோட்டலா வேற மாதிரி இருக்கு. இன்னும் நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்கலாம் அவர் டைரக்ஷன். ஸோ அவர் நடிச்சனால தான் இந்த படம் வந்து இன்னும் நல்லா எல்லாருமே என்ஜாய் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கு. அதே மாதிரி விஜய் சித்து அண்ணா டீம்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்க காமெடி சீன்ஸ்லாம் நல்லா சப்போர்ட்டிவாக பண்ணியிருக்காங்க. அதுமாதிரி பேரண்ட்ஸோட அந்த சென்டிமெண்ட் சீன்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கு. ரொம்ப ஃபீல் பண்ணி இவரெல்லாம் அழுதுட்டாரு தேட்டரில் பார்த்து. நல்லா இருந்தது. கிளைமேக்ஸ் வந்துட்டு உண்மையாகவே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. நல்லா ஒரு மாதிரி எமோஷ்னலாக அலற அளவுக்கு கொண்டு போயிட்டு கிளைமேக்ஸில் ஒரு கேமியோ வச்சு சூப்பராக முடிச்சிருந்தாங்க. அதாவது யூனிக்கா அனுபவா பரமேஸ்வரன் அவங்க தான் வந்து ரொம்ப பெஸ்டா பண்ணிருக்காங்கன்னு சொல்றாங்க. எப்படி பண்ணிருக்காங்க மற்ற ஹீரோயின்ஸுமே அவங்களோட பெஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இப்போ ஒரு ஹீரோயின், ஒரு 3 ஹீரோயின் இருக்காங்க அப்படின்னா அதில் வந்துட்டு அவங்க ஸ்க்ரீன் பிளே எழுதும் போதே சொல்லுவாங்க எந்த ஹீரோயினோட லீட் வந்துட்டு அதிகமாக இருக்கணும் படத்தில் அப்படின்னு. ஸோ ஹீரோயின் வந்துட்டு இப்போ அனுபமா பரமேஸ்வரி நல்லா பண்ணியிருக்காங்க, நிறையா பண்ணியிருக்காங்கன்னா அவங்களோட பிளாட் ஜாஸ்தி படத்தில், அவங்களோட ரோல் மெயினான ரோல். ஸோ பேலன்ஸ் இருக்கிறவங்களும் ஒன்றும் ஷார்ட் ஆன மாதிரி தெரியல, எங்கேயும் மிஸ் ஆன மாதிரிலாம் தெரியல. அவங்க கேரக்டர் கரெக்டான கேப் எல்லா இடத்துல ஃபில் பண்ணியிருக்காங்க, எல்லா ஹீரோயினுக்குமே கொடுத்து. ஆமாம், அவங்க வந்துட்டு யூஸ்வலாகவே ஸ்னேகா நமக்கு எப்பயிலேருந்தோ இருக்காங்க சினி ஃபீல்டில். அவங்க கொடுத்த ரோல் வந்துட்டு கரெக்டாக அவங்க பண்ணியிருக்காங்க. அவங்க வந்துட்டு எந்த ஒரு அவங்க பெருசாக ரொம்ப சீன்லாம் வரும், சின்ன கேமியோ ஓகே தான், பெட்டரா பண்ணியிருந்துருக்கலான்ற ஒரு ஃபீல் எங்களுக்கு. யுவன் பாடியிருக்காரு, எஸ்டிஆர் பாடியிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் மியூசிக்ல வந்துட்டு 2 பெரிய சிங்கர்ஸ் பாடுறாங்க அப்படின்னும் போது மியூசிக் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்திருக்கோம். காலேஜ் லைஃப் பத்தி முக்கால்வாசி வந்துருக்கு. ஆமா ஆமா, நல்லா இருக்கு. காலேஜ் சீன்ஸ் வந்திருக்கு, பிரேக்கப் சீன்ஸ் வந்திருக்கு, மோட்டிவேஷனல் எல்லாமே பர்ஃபெக்ட்டா இருக்கு. செம்மையா இருக்கு. கௌதம் வாசுதேவ் மேனன், மிஸ்கின், டைரக்டர், ஹீரோவும் டைரக்டர், கூட இருக்க ஆர்டிஸ்டும் டைரக்டர், எல்லாருமே டைரக்டர் தான் நடிச்சிருக்காங்க. நல்லா இருக்கு. ஆனா மூவி ரொம்பவே நல்லா இருக்கு. இல்ல அவங்களுக்குலாம் அந்த ஸ்கோப் கொடுத்துருக்காங்களா? ஆமா, ஆனா என்ன சொல்றது, பர்ஃபெக்ட்டா இருக்கு. எல்லாமே பர்ஃபெக்ட்டா இருக்கு. ரேட்டிங் எப்படி பண்ணி இந்த படத்தை சூப்பரா பண்ணிருக்காரு. நல்லா இருக்கா இல்ல படம் பண்றது நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு. பிரதீப் நல்லா இருக்கு, நல்லா பண்ணிருக்காரு, நல்லா பண்ணிருக்காரு, சூப்பரா இருக்கு. சாங்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. சித்து அண்ணா சூப்பரா பண்ணியிருந்தாரு. அவங்களுக்காகவே மூவி எல்லாம் பார்க்கலாம், செம்மையா இருந்துச்சு. காமெடி பிடிச்சது. ரெண்டுமே நல்லா தான் இருக்கு. அதை விட இது நல்லா பெஸ்டாவே இருக்கு.
காலேஜ் டைம்ல இருக்க அந்த ரோஸ்டர் டான் மாதிரி இருக்குன்றாங்க. ஸோ படம் பார்க்கும்போது அதுதான் ஆனா உண்மை அந்த மாதிரி தான் இருக்காங்க இப்போ. பட் அது நல்லா இருக்கு. செம்மையா பண்ணிருக்காங்க. ஃபேமிலியா பார்த்து என்ஜாய் பண்ணுறது. கண்டிப்பா ஃபேமிலியா பார்க்கலாம். படம் எப்படி படம் நல்லா இருக்கு தல, எப்படி பண்ணியிருக்காங்க? பயங்கரமா பண்ணிருக்காங்க, சூப்பரா படம் எப்படி இருக்கு? லாஸ்டா இருக்கு தளபதி எல்லாம் கம்பேர் பண்றதெல்லாம் இது வேற லெவல்ல இருக்கு. ஓகே, டான் மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. அந்த மாதிரி ஏதாவது டான் டூலாம் இல்ல தல, ரிலேட்டிவ் படம் அப்படியே கரெக்டா இருக்கு. பிரதீப் எப்படி பண்ணியிருக்காரு? லவ் டுடேக்கு அப்புறம் இப்போ ஆக்ட் பண்ணியிருக்காரு. எப்படி பண்ணியிருக்காரு? லவ் டுடேக்கும் மேல இது கடைசியில லவ் டுடே ஹீரோனியை காட்டி பயங்கரமா முடிச்சிருப்பாங்க, பயங்கரமா இருக்கு. எஸ்ஆர் சாங் பாடியிருக்காரு. அந்த வைப் எப்படி இருந்தது தியேட்டர்ல? இது அதெல்லாம் பயங்கரமா எல்லாரும் டான்ஸ் மேல டான்ஸ் தான் தல போட்டுருந்தாங்க. படத்துல ஒரு சஸ்பென்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் இப்பதான் சொன்னல, அதான் சஸ்பெண்ட். விஜய் சித்து பிளாக்ஸ் எப்படி பண்ணியிருக்காங்க? விஜய் சித்து பிளாக்ஸ் இல்லைன்னா படமே கிடையாது, படமே இல்லை. அந்த மாதிரி பயங்கரமா தான் இருக்கு.